சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். வறுமை இல்லை, சண்டை இல்லை, ஒருவருக்கொருவர் ஆதரவு உண்டு. ஆதரவே அன்பை பெருக்கி மனதை பலப்படுத்தும். லட்சிய குடும்பம். வறுமை இல்லை, அனைவருடைய திறமையும் அனைவருடைய தேவையை பூர்த்தி செய்யும். சண்டை இல்லை, மட்டமான பழக்கம் கடந்த தலைமுறையில் கைவிடப்பட்டது. ஆதரவு தன்னலமற்ற நல்ல குணங்கள் அபரிமிதமாக இருக்கின்றது. அன்பின் ஆதரவு தியாக மனப்பான்மையால் தன்னை அர்ப்பணம் செய்யும் குடும்பத் தலைவர்களுக்கு அனைவரும் பணிகின்றன. மன வளம் சந்தோஷமாவது அனைவரும் ஒரே உணர்வோடு செயல்படுகின்றனர். கம்பெனியில் கற்றதே ஹாஸ்டலில் உள்ள பழக்கம் ஆகியவற்றை வீட்டில் புகுத்த முயன்றால் அனைவரையும் தொந்தரவு செய்து மன வலியை ஏற்படுத்தும். குழந்தைகள் வயது எதுவானாலும் பெற்றோரை நினைப்பதில்லை. பெற்றோர் எப்பொழுதும் குழந்தைகளை நினைத்தபடி இருக்கிறார்கள். இது இயற்கை. பொறுப்பில்லாதவர்கள், விவரம் தெரியாதவர்கள், படிக்காதவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள். பொறுப்பானவரை பற்றி விவரம் தெரிந்தவர், படித்தவர், அனுபவசாலியை பற்றி அபிப்பிராயம் தெரிவிப்பவர். அசம்பாவிதமான முடியும் குடும்பம் என்ற கருத்தை பற்றி ஏராளமான அவை போன்ற தப்பு அபிப்பிராயங்கள் நாட்டில் உலவி வருகின்றன. அவற்றையெல்லாம் அடியோடு விளக்க வேண்டும். திருமணமான முதல் நாள் ஓடிப்போக விரும்பிய தம்பதிகள் நாளாவட்டத்தில் லட்சிய தம்பதிகளாகி விடுகின்றனர். குடும்பத்தின் அடிப்படையான உண்மை அது தோற்றம் நிலைக்காது, நாளடைவில் அனுபவம் நிலைக்கும். மோசமான மனிதர் தம் கெட்ட குணத்தை வலியுறுத்தவில்லை என்றால் அவரை அனைவரும் ஏற்பார்கள், நல்லவராகவே மாறியும் விடுவார்கள். அல்லது எவரும் ஒரு நல்ல குணத்தை வலியுறுத்தினால் மிக நல்லவராக மாறிவிடுவார்கள். அதே போல நல்லவரும் ஒரு கெட்ட குணத்தை வலியுறுத்தினால் கெட்டவராக மாறிவிடுவார். வயதில் சிறியவர்கள், உறவால் சிறியவர்கள், பொறுப்பின் சிறியவர்கள் என எந்த வகையிலும் அறிவு, அனுபவம், படிப்பு, பணம், அந்தஸ்து சிறந்தது. பெரியதை அதிகாரம் செய்யக்கூடாது. செய்தால் குடும்பம் அழிய ஆரம்பிக்கும். சுபாவத்தால் கடுமையானவர்கள், கொடுமையானவர்கள், பிறருக்கு கொடுமை செய்து சந்தோஷப்படுபவர்கள். குடும்பத்தில் அப்படிப்பட்டவர்கள் ஒருவர் இருந்தால் அவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கக்கூடாது. மருமகள் கணவரை தனி குடும்பம் நடத்த அழைக்கும் போது அதை ஏற்கும் கணவர் நிர்பந்தத்தால் அல்லது சௌகரியத்திற்காக ஏற்கிறான் என்றறிய வேண்டும். கொஞ்ச நாட்கள் கழித்து அவனுக்கு வேறு சௌகரியம் வந்தால், வேறு நிர்பந்தம் வந்தால் தன்னை விட்டு போவான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். தன்னால் முடியும் என்று செய்பவர் பொறுப்பால் செயல்படவில்லை. பொறுப்பால் செயல்பட்டால் தவறு வராது. இன்று இவனால் முடியுமானால் நாளை இன்னொருத்தியால் முடிந்தால் என்ன செய்வான் என்று யோசிக்க வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குடும்பம் என்பது ஒரு பல்கலைக்கழகம். குடும்பத்தில் எல்லோரும் ஒத்துழைப்போடு ஒன்றி அன்புடன் வாழ வேண்டும். குடும்பத்தில் ஒவ்வொருத்தர் மன வருத்தப்பட காரணம் என்ன என்பதை அறிந்து அதை தவிர்த்திட வேண்டும். இது ஒரு பண்பான குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து லட்சிய குடும்பமாக ஒற்றுமையாக வாழ்வதைத்தான் லட்சிய குடும்பம் என்று சொல்கிறாங்க. அந்த குடும்பத்தில் வறுமை இருக்காது, சண்டை இருக்காது, ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தரை அன்பை பெருக்கி
மனதை பலப்படுத்துவாங்க. இதுதான் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கு. நன்றி.